ஹலோ, இன்னைக்கு லஞ்ச் காம்போவில் வந்து ஒரு சிம்பிள் டிஷ் தான் பண்ண போகிறேன். பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது என்னன்னா ஒரு ரசம், மைசூர் ரசம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கறி. இந்த கறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பண்ணுற ஸ்டைலே வேறு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நல்லா ரோஸ்ட்டாக பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடுவா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கறிக்கு தேவையான சாமான்லாம் சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா அதை கலந்து வைக்கணும், ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அதுக்கப்புறம் தான் கறி பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக தண்ணியில் தனியாக வேக விட்டேன். ஏன்னா குக்கர்லேயும் வச்சு வேக விடலாம், அது ரொம்ப முழுக்குன்னு ஆயிடுறது பாருங்க. அதுக்காக நான் எப்பவுமே இந்த மாதிரி கறி பண்ணும்போது தனியாக தண்ணியில் வேக விடுவேன். மட்டா மஞ்சப்பொடி உப்பு போட்டு அப்படி வேக விடும்போது அதில் இருக்கிற அந்த மாவு சத்து கூட போயிடுறது, அவ்வளோ கேஸ் ஃபார்ம் ஆகல. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வேக விடுறேன். உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் தயிர், வெறும் மிளகாப்பொடி, காஷ்மீரி சில்லி ஆர் வெறும் மிளகாப்பொடி ஏதோ போட்டுக்கோங்க. கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி காரம் கம்மியாக இருக்கும், அதை போட்டுக்கோங்க. இல்லை சாதா நம்ம வெறும் மிளகாப்பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு போட்டு நாம வந்து வேக விட்டுருக்கேன். அதனால பார்த்துன்னு உப்பு போட்டுக்கோங்க. மட்டா உப்பு போட்டிருக்கேன், மேல் உப்பு தான், இதை 2 செட்டிக்கு தான் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இதை கலந்துப்போம். இப்போ பாருங்க, இந்த தயிர் நல்லா மோரா விடாதீங்க, கெட்டியாக தயிராக விடுங்க. இந்த தயிரை நல்லா இதில் கலந்துக்கோங்க. இது காஷ்மீரி சில்லி, அதனால உங்களுக்கு கலர் அப்படி காட்டுறது சிவப்பா. இந்த உருளைக்கிழங்கை இதில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா இதில் கலந்துடணும். இந்த உருளைக்கிழங்கு ஆனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கலக்கணும். சூட்டோட கலந்தேன்னா தயிர் வந்து நீர்த்து போயிடும். இப்போ பாருங்க எவ்வளோ நல்லா நிற்கிறது பார்த்தீங்களா. இதுக்கு எந்த அரிசி மாவு பொடி, கடல மாவு பொடி எதுவுமே வேண்டாம். வெறும்னா தயிர், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு இதான் போட்டிருக்கேன். இது இருக்கா, இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் கறி பண்ணலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான சாமான்லாம் சொல்கிறேன் பாருங்க. நான் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவு ஒரு 4 பேர் விட்டுக்கிற மாதிரி பண்ண போகிறேன். அதை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை. அப்புறம் ஒரு கரண்டி வெந்த பருப்புலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வறுக்கிறதுக்கான சாமான் என்னென்னா நெய்யில் தான் அதை வறுக்கணும். சும்மா அப்படி தேவைப்படாதவா நார்மல் ஆயிலே விட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, வெந்தயம் ஒரு சிட்டிகை, 2 மிளகா வத்தல், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன். இதான் இதுக்கு தேவையான சாமான்கள். அப்புறம் தாளிச்சு கொட்ட கடுகு, நெய் ஆர் எண்ணெய். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம் சாமான் எல்லாம். வானலி காஞ்சதும் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயத்தை நான் பெருங்காயம் சொல்ல மறந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பருப்பெல்லாம் போட்டுப்போம். நல்லா மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். தனியா 1 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுட்டா மீதம் இருந்தால் இன்னொரு நாளைக்கு கூட போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச், இது பாருங்க இவ்வளோண்டு தான் போடுறேன். வெந்தயம் சின்னதாக வச்சு வறுத்துக்கோங்க. அப்புறம் இது பாருங்க நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். ஏன்னா பருப்பெல்லாம் வறுபட்ட உடனே ஜீரகம் போடுங்க. ரொம்ப நேரம் ஜீரகம் வந்து வறுபட வேண்டாம். மிளகா வத்தல் இது ஆல்ரெடி வறுத்தது 2 இருந்து, அதனால தான் கடைசியில் போட்டேன். இப்போ இது ஆறுன உடனே பொடி பண்ணின்னு வந்துடலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் வறுத்தது எடுத்தோமோ இல்லையோ, அடுத்து இந்த தேங்காவை கொஞ்சம் தனியாகவே நான் வறுத்துக்கிறேன். கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட போடலாம், நல்லா இருக்கும். இப்போ இதையும் அதோட சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ இந்த புளி தண்ணியை கொதிக்க விடுவோம். ஏச்சொம்பு இருக்குவா, ஏச்சொம்பில் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இதில் இந்த தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஜலம் போட்டேன் கொதிக்கிறதுக்கு வேணுமோ இல்லையோ. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம யூஸ்வலாக ரசத்தில் வெல்லம் போட மாட்டோம் இல்லையா, இந்த ரசத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம். இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த தக்காளிலாம் வெந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க இதை பொடி பண்ணின்னு வந்துடலாம். இது கொஞ்சம் குறவரப்பாக பொடிக்கணும், ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது. இது பாருங்க இந்த மாதிரி பொடிச்சுன்னு வந்துட்டேன். ரொம்ப நைஸ் ஆகாது உங்களுக்கு, ரசப்பொடி மாதிரி தானே இருக்கும் அதுவும். இப்போ பாருங்க அடுப்பை சின்னதாக்கிட்டு இந்த பொடியை போடுறேன். பொங்கிறது பாருங்க, பார்த்துன்னு கூட போட்டுக்கலாம் கடைசியில், ஒன்றும் இல்லை. இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த வெல்லம் இப்போ பாருங்க ஒரு கொதி தான் வரணும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த பருப்பு ஜலத்தை அதில் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு வளாவிடலாம். இப்போ
இப்போ இந்த ரசம் பொங்கி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். எல்லாம் கரெக்டாக இருக்குதுக்கு இறக்கிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ பாருங்க, இழுப்பு சட்டி பற்ற வச்சு மட்டா 1 ஸ்பூன் நெய் வேணாங்கிறவா எண்ணெயை விட்டுக்கோங்க, அவ்வளோதான். கடுகு அதில் போடுறேன். இப்போ பாருங்க, இப்படி பொங்கி வருதா, அப்படியே கொதிக்க வர ஆரம்பிக்கிறது. நான் அணைச்சுறேன் அடுப்பை. பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுடலாம். கடுகு வெடிச்சுட்டு இப்போ அதில் தாளிச்சு போட்டுடலாம். அதுதான் ரசம் ரெடி. இப்போ அடுத்து இந்த கறியை பண்ணலாம். இதுக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு, இதுக்கு முன்னாடி கனத்த வால்நீல படிக்கோங்க, அப்பதான் அந்த கறி வந்து காந்தாம கிறிஸ்பியா கிடைக்கும். கடுகு வெடிச்ச உடனே உளுத்தம் பருப்பு. நான்ஸ்டிக் இருக்கோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். பருப்பு செவந்த உடனே இந்த உருளைக்கிழங்கு, இந்த கருவேப்பிலை போட்டுக்கணும். இது அந்த ரசம் ஆரம்பிட்டு ஊறின்றது பாருங்க, அப்படி இருக்கட்டும். அப்பதான் அதுல எல்லாம் இதுவாகும். இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கும் இதுல போட்டுருவேன். இப்போ நாலா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருவோம், எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுறாம. விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம கலரி விடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலரி விட்டோம்னா நல்லா வரும். அடுப்பை நல்லா சின்னதாக்கிடுங்க. இரும்பு வால்னின்றதால நல்லா வரும். சின்னதாக்கிட்ட அடுப்பை. இது அப்படியே இருக்கட்டும். லைட்டாக மூடி வைக்கிறேன். இதெல்லாம் 10 நிமிஷமா இந்த காய் இதில் தான் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனோம். அவளுக்கு எவ்வளோ ரோஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோ. அப்போ விட்ட எண்ணெய் தான், நான் அதுக்கு மேலெல்லாம் உள்ள சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி இரும்பு வால்னின்னா அது பாட்டுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இது பாருங்க எப்படி யாருது பார்த்தல, அப்படியே வெறுமனே சாப்பிட்ருவா குழந்தையெல்லாம். அவ்வளோதான். நான் இப்போ அதை அணைச்சிட போகிறேன். அடுப்பு போதும், கறி ஆகிடுது. இப்போது இந்த ரசமும் கறியும் ட்ரை பண்ணி பாருங்கோ. எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் போடுங்கோ. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.